ஈரான் நாட்டின் உச்ச தலைவரான காமேனி சனிக்கிழமையன்று டெஹ்ரானில் உள்ள வீட்டில் தங்கியிருந்த போது அவரது வீட்டின் மீது இஸ்ரேல் பங்கர் பஸ்டர் ரக குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியது. சுரங்க பகுதிகளையும் தகர்க்கும் திறன் கொண்ட பங்கர் பஸ்டர் ரக குண்டுகள் வெடித்ததில் காமேனி, அவரது மகள், மருமகன், மருமகள், பேரக்குழந்தைகள் மற்றும் ஈரானின் உயர் ராணுவ அதிகாரிகள், அணுசக்தி துறை அதிகாரிகள் உயிரிழந்து விட்டதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு தெரிவித்திருந்தார். ஆனால் காமேனி உயிருடன் இருப்பதாக முதலில் ஈரானிய செய்தி நிறுவனங்கள் மறுப்பு தெரிவித்து வந்தன. அதனைத் தொடர்ந்து காமேனி உயிரிழந்து விட்டதை ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஈரான் அரசு தரப்பு உறுதி செய்தது. ராணுவ புரட்சிப் படையான IRGC இந்த தாக்குதலுக்கு வரலாறு காணாத பதிலடி கொடுக்கப்படும் என எச்சரித்தது. காமேனியின் மறைவை அடுத்து 7 நாட்கள் பொது விடுமுறையும் 40 நாட்கள் அரசுமுறை துக்கம் அனுசரிக்கப்படும் என்றும் ஈரான் அரசு அறிவித்தது. புனிதமான ரமலான் மாதத்தில் உயிரிழந்த காமேனி தியாகியாகிவிட்டதாக ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஈரான் அரசு தொலைக்காட்சியில் தலைவர்கள் காலமாகும் போது ஒலிக்கப்படும் குரான் புனித வாசகங்கள் ஒலித்து வந்தன. பல ஆண்டுகளாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியவர் ஈரானின் உச்ச தலைவரான அயதுல்லா அலி காமேனி. இவர் 1939ஆம் ஆண்டு பிறந்தார். இவரது தந்தை ஜாவேத் காமேனி மதகுருவாக இருந்தார். 1970ஆம் காலகட்டத்தில் ஈரானை ஷா வம்சத்தினர் ஆட்சி செய்தனர். ஆட்சியை திரைமறைவில் இருந்து அமெரிக்கா இயக்கிக் கொண்டிருந்ததாக கூறப்பட்டது. ஈரான் மேற்கத்திய கலாச்சார தன்மையில் மூழ்க ஆரம்பித்த போது அதற்கு எதிராக போராடிய அயதுல்லா அலி காமேனி கைது செய்யப்பட்டு சித்திரவதைகளை அனுபவித்தார். ஈரான் மதகுருக்கள், அறிவுஜீவிகள், மாணவர்கள் இணைந்து ஒரு புரட்சியை செய்தனர். அதன் விளைவாக 1979இல் ஷா ஆட்சி அதிகாரம் தூக்கி வீசப்பட்டது. 1979இல் ஷா மன்னரின் ஆட்சியை வீழ்த்திய இஸ்லாமிய புரட்சியின் போது காமேனி முக்கியத்துவம் பெற்றார். ஈரான் ஒரு இஸ்லாமிய குடியரசு ஆனதன் பிறகு காமேனி இஸ்லாமிய புரட்சிகர கவுன்சிலின் உறுப்பினரானார். அப்போது ஈரான் அதிபராக இருந்த முகமது அலி குண்டுவீச்சில் கொல்லப்பட்டார். அதனைத் தொடர்ந்து 1982இல் காமேனி ஈரான் அதிபரானார். 1989இல் அவர் ஈரானின் உச்ச தலைவரானார். அன்று தொட்டு அவரது கடைசி நாள் வரை அவர்தான் ஈரானின் உச்ச தலைவராக இருந்தார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் நீண்டகால எதிரியாக விளங்கிய காமேனி ஈரானின் அணுசக்தி மற்றும் ஏவுகணை திட்டங்களை ஆதரித்தார். ஏவுகணை தயாரிப்பு முதல் நாட்டின் பொருளாதாரம் வரை அனைத்தையும் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார். 2013இல் அவர் அறிமுகப்படுத்திய ஹீரோயிக் பிளெக்சிபிலிட்டி என்ற கொள்கை 2015இல் உலக நாடுகளுடன் அணுசக்தி ஒப்பந்தம் ஏற்பட வழிவகுத்தது. இருப்பினும் 2018இல் ட்ரம்ப் தனது முதல் பதவிக்காலத்தில் அந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகி மீண்டும் தடைகளை விதித்தார். ஆனாலும் காமேனி அணு ஆராய்ச்சிகளை முன்னெடுத்து வந்தார். கடந்த ஆண்டு ஜூன் மாதமும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தின. அதன் அணுசக்தி தளங்களை அழைத்துவிட்டதாகவும் இஸ்ரேலின் விருப்பத்தை நிராகரித்து மரணத்திலிருந்து காமேனியை காப்பாற்றியிருப்பதாகவும் ட்ரம்ப் அப்போது தெரிவித்திருந்தார். மோதல் முடிவுக்கு வந்ததும் பொதுமக்களுக்கு உரையாற்றிய காமேனி அமெரிக்காவும் இஸ்ரேலும் வேரிலிருந்து அழிக்கப்பட வேண்டிய புற்றுநோய் என தெரிவித்தார். அண்மையில் அமெரிக்கா ஈரான் அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் நடந்து வந்த சூழலில் தங்கள் விருப்பத்திற்கு இணங்கவில்லை என்றால் விளைவு மோசமாக இருக்கும் என ட்ரம்ப் மிரட்டி வந்தார். இந்த சூழலில் காமேனி கொல்லப்பட்டுள்ளார். காமேனி உயிரோடு இருந்தபோது சமூக வலைதள பக்கங்களில் பெண் உரிமை, கவிதைகள் மீதான விருப்பம், பிளாக் லைவ்ஸ் மேட்டர் இயக்கத்திற்கு ஆதரவு, இந்திய பிரதமரின் புத்தகத்தை படித்தது போன்ற பதிவுகளை பதிவிட்டது,
தற்போது இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.